விதவையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. பிள்ளைகள், பெற்றோர் இல்லாத பிள்ளைகளை கேவலமாய், அனாவசியமாய் அவர்களை நீ என்ன செய்யாதே, ஒடுக்க கூடாது. நம்முடைய ஃபார்மர் பிரசிடென்ட் கலாம் அவர்கள் அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. ரெஸ்பெக்ட் யுவர் ஃபாதர் அண்ட் மதர் ஈவன் தோ தே ஆர் ஓல்ட். வயசானவங்களா இருந்தா கூட அவர்களை நெருக்காதே. இன்றைக்கு வயதான மூத்த ஒரு அப்பாவா, அம்மாவா, தாயா, தகப்பனா, பாட்டியா உன்னுடைய வீட்டின் மூலையிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். They may not support you financially, they may not help you, but they can pray for you. ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம் தருகிறார்? சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன். இவர்கள் மேல் ஒருவனுக்கு சிந்தை வந்துட்டாவே கர்த்தர் அவனை எப்படி அழைக்கிறார்? பாக்கியவான். நம்முடைய வாழ்க்கையில நெருக்கம், ஆபத்துக்கள் வந்தும் விலகி போய்விட்டதே, அதற்கு மேபி ஒரு ரீசன் இருக்குது. சிறுமைப்பட்டவர்களை சிந்தித்திருந்தால் அவர்கள் தீங்கிலே இருந்து காப்பாற்றப்படுவார்கள்.